வங்கக்கடலில் தீவிர புயலாக நிலவும் ரிமல் இன்று நள்ளிரவு கரையை கடக்கும். மேற்கு வங்கத்தின் சாகர் தீவிற்கும் வங்கதேசத்தின் கேப்பராவிற்கும் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆசை வார்த்தை கூறி வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குமுதம் செய்தி எதிரொலியாக இளைஞர்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பிற்கு மட்டுமே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற முறைக்கு எதிர்ப்பு. ஏழை எளிய சாமானிய மக்களை திமுக அரசு வாட்டி வதைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும். மக்களுக்கு குறித்த காலத்தில் சேவை கிடைப்பதை அரசு உறுதி செய்யவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் கூலிப்படையை சேர்ந்த மேலும் 4 பேர் கைது. தீபக் ராஜா உடல் இன்று ஒப்படைக்க உள்ள நிலையில் குற்றவாளிகளிடம் விசாரணை. குமரியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழை. 47 வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை. வெள்ளப்பெருக்கு சீரானதை அடுத்து குற்றால அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து வனத்துறை அனுமதி வழங்கியது. ராமேஸ்வரத்தில் திடீரென 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. தரைதட்டி நிற்கும் நாட்டு படகுகள் சேதமாகி இருக்க வாய்ப்பிருப்பதாக மீனவர்கள் அச்சம். பள்ளிகள் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள மாவட்ட முதன்மை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் யூடியூப் மூலம் மூளை செலவை செய்து தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்த விவகாரம். மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றம். மதுரையில் இருந்து துபாய்க்கு செல்லும் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. விமான பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
அருகே அரசு வாகனம் மோதி ஒருவர் உயிரிழப்பு. மது போதையில் இருந்த வட்டாட்சியரின் வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்பு. அரியலூர் அருகே 60 ஆண்டுகளாக மின்சாரம் குடிநீர் இன்றி தவிக்கும் குடும்பங்கள். இணைப்பு வழங்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்யப் போவதாக கண்ணீர் மல்க கோரிக்கை. தண்ணி அந்த கரண்டும் கொடுங்க சாமி, எனக்கு அள்ளி கொடுக்க வேணாம், மூட்டை கட்டி கொடுக்க வேணாம் சாமி, இது ரெண்டையும் கொடுங்க சாமி. என் வேற புள்ளுவ தவிக்கிறது மாமா இருட்டிலே செத்து கிடந்தோம் சாமி. ஒருத்தந்த ஊர்ல கரண்டு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைந்ததால் விலை உயர்வு. ஒரு வாரத்தில் தக்காளி, பீன்ஸ், முள்ளங்கி விலை 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தகவல். வார விடுமுறையை முன்னிட்டு பழனியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பழனியில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டும் விழா. 4 ரத வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு எழுந்தருளினார். காஞ்சிபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேவராஜ சுவாமி வைகாசி திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை அருகே காட்டுப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி. களத்தில் சேரி பாய்ந்த காளைகள், திணறிய காளையர்கள். விளாத்திக்குளம் அருகே சாலை விபத்தில் 7 வயது சிறுவன் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. புதுச்சேரி வில்லியனூரில் இருசக்கர வாகனத்தில் இருந்து துணி பையை திருடிய மர்ம நபர். லாவகமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் மீடியனில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனம் ஓட்டிய நபர். முத்தரையர் சதய விழாவிற்கு சென்ற இளைஞர்கள் சாலையில் அட்ராசிட்டி செய்த வீடியோ வெளியாகி வைரல். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சிறார் விளையாட்டு பூங்காவில் 9 குழந்தைகள் உள்ளிட்ட 33 பேர் உயிரிழந்த விவகாரம். அரசின் தடையில்லா சான்று பெறாமல் செயல்பட்டு வந்த பூங்காவில் ஒரே ஒரு அவசர வழி மட்டுமே இருந்த அதிர்ச்சி தகவல். இவிஎம் இயந்திரங்களில் முறைகேடு நடக்காது என்பதை உறுதி செய்ய விரும்புகிறோம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கபில் சிபல் வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் போதெல்லாம் அதானி நிறுவனங்களின் பங்கு உயரும். இமாச்சல பிரதேச மாநிலம் நகனில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரை. எங்களிடமிருந்து இனி ஆச்சரியங்களை எதிர்பார்க்கலாம். ஈரான் ஆதரவு லெபனான் இயக்கமான ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை.
ஐபிஎல் 17வது சீசன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? சென்னையில் இன்றிரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. ஜூலை 12ஆம் தேதி இந்தியன் 2 வெளியாக உள்ள நிலையில் ஜூன் 7ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகிறது இந்தியன் 1. முதல் பாகத்தின் தொடர்ச்சியை இன்றைய ரசிகர்கள் அறியும் வகையில் படக்குழு ஏற்பாடு. கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்தியர் அனுஷ்யா சென்குப்தா. பிரான்சிலிருந்து டெல்லி திரும்பிய அனுஷ்யாவுக்கு பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு.